உன் தங்க மட்டும் ஃபெயில் ஆகட்டும் பக்காளி உருக்கி ஓலையிலாட்டி ஏற்றி போகிறேன் பாரு. ஆமா இவர் அப்படியே படிச்சு கிழிச்சிட்டாரு, என் பிள்ளைய படிக்க சொல்றாரு. ஆமாண்டி, நான் படிக்காம முட்டாளாகிறதுனால தான் இன்னைக்கு ஒன்னே கட்டிட்டு இந்த அவஸ்தைப்படுறேன். இந்த மாதிரி நாளைக்கு இவனும் ஆயிரக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். இந்தா பாரு, உன்னை என் மாதிரி யாருனாலும் பார்த்துக்க முடியாது தெரியும்ல. இருக்கிற பிரச்சனைல சென்டிமெண்டா தாக்குறீங்களோ செருப்பு பிஞ்சு பேரும் உள்ள ஓடிடுது. அப்படியே என் புள்ள தங்கம்னு சொன்னா நான் வைப்பேன். ஆமா ஆமா, உங்க அக்கா மட்டும் என்ன குறைஞ்ச வேலை இன்னைக்கு தான் தெரியுது அந்த தங்கத்துக்கு எரிச்சாதான் உருகுமுன்னு. ஏய், நீ 12ஆம் வகுப்பு சேரும்போது நான் 550 மார்க் எடுப்பப்பான்னு சொன்னேன். அப்போ எனக்கு நல்ல ஒரு பெருமையாக இருந்துச்சு. சரிப்பா நானும் ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீ பள்ளிக்கூடம் போனதை வச்சு பார்த்தா நீ ஒரு 500 மார்க் எடுத்தா போதுப்பான்னு அவன்கிட்ட சொன்னேன். சரிப்பான்னு அதுக்கும் சொன்னேன். என்னைக்கு நீ அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த வாத்தியாருக்கு முன்னாடி என்னை கையை கட்டி நிற்க வச்சியோ அன்னைக்கு நீ ஒரு 450 மார்க் எடுத்தா போதுப்பான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் உன் பேச்சுவார்த்தை அந்த மண்டக்கணம் இதெல்லாம் பார்த்து ஒரு 400 மார்க் நீ எடுத்தா போதுங்கிற ஒரு மன நிலைமைக்கு நீ தள்ளிட்ட. எக்ஸாமுக்கு நீ படிச்சியே ஒரு படி, அந்த படியில நீ பாஸ் ஆனா போதுமுடாங்கிற அளவுக்கு என்னை ஒரு நிலைமைக்கு ஆக்கிட்ட. ஆனா இப்ப ரிசல்ட் வரும்போதாண்டா தெரியுது எங்க அந்த பாசு கூட ஆக மாட்டியோன்னு உள்ள பதறி வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு அலைய வேண்டியதா இருக்குடா. இந்த அப்பனுக்கு பெருசாலாம் ஒன்றும் ஆசை இல்லடா. இப்படியாவது நீ படிச்சு ஒரு பெரிய உத்தியத்துக்கு போய் ஒரு ஆளாயிரடா. எனக்கு அது போதுமுடா. எல்லா அப்பாக்களும் தான் ஆசையை கொண்டு வந்து பிள்ளை மேலே திணிக்கிறீங்களே, என்னைக்காவது தான் பிள்ளையோட ஆசை நான் கேட்டிருக்கீங்களா? ஆமால, இந்த அப்பனோட மனமண்டையில் அது தோணவே இல்லை பாரு. நான் உடனே படிக்க வச்சு பெரிய ஆளாக நினைச்சிருந்து உனக்குள்ள என்ன ஆசைக்கு மறந்துட்டானப்பா. இத்தனை நாளா நானும் தானும் ஓடி ஓடி சம்பாரிச்சா இருக்கு. எங்களை கட்டிக்கிட்டு கொண்டு போவா. உனக்கு தானப்பா. சொல்லுப்பா சொல்லுப்பா, உனக்கு என்ன ஆசைப்பா இருக்கு? இந்த அப்பண்ட ஒரு வார்த்தை நீ சொல்லியிருந்தேன், நான் வந்து அப்பா உனக்கு பண்ணியிருக்க மாட்டானா? சொல்லுப்பா சொல்லுப்பா சொல்லுப்பா. கல்யாணம் பண்ணி வைப்பா. பொம்பளை சோக்கி கேக்குது, பொம்பளை சோக்கி படிக்கிறதுல பொம்பளை சோக்கி கேட்க புள்ளைய பேசுனா பொறுக்கிய பத்தி வச்சிருக்கடி. எங்க பிள்ளைக்கு தான் கல்யாண ஆசை வந்துச்சு இல்ல, கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே. அண்ணி, உனக்கு கல்யாண ஆசை வந்ததுக்கு தான் ஏன் பொழப்ப கெடுத்த. இப்ப அவனுக்கு கல்யாண ஆசை வந்திருக்கு. அவன் எத்தனை பேர் பொழப்ப கெடுக்க போறானோ. போய் டீயா போடு போ. என்ன மாப்பிள்ள அப்பா இப்பவே ஆரம்பி